ஹாய் ஒன் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ 10 மணி ஆயிடுச்சு. ஒரு வேளை நீங்கள் ஃபெயில் ஆகிற மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும். கண்டிப்பாக நம்ம சேனல் முதல் முறையாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். ஒரு 10 கேள்வி கூட இல்லை, ஒரு 5 மெத்தட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 1.2 எக்ஸாம்பிள் வென் டயக்ராம் போட்ட ஆன்சர். 1.3ல் 2 3 10 2 இதை நான் அப்படியே தப்பாக எழுதிட்டேன். 1.2ன்னு எழுதிட்டேன். 1.2ல் எந்த சம்மும் வேண்டாம். 1.3ல் 2 3 10 12 நம்ம கிராஷ் சீரிஸ் வீடியோ இருக்குங்க. அந்த கிராஷ் சீரிஸ் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இது எல்லாமே போட்டுடலாம். 5 மார்க் 5 இல்லை 4 மார்க் கன்ஃபார்மாக எழுதலாம், பாஸ் பண்ணிடலாம் பாருங்கள். அப்புறம் நேப்பியர் ஃபார்ம்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க, இதுவுமே நம்ம நடத்தியிருக்கோம். அப்புறம் 4.4ல் இந்த சம்ஸ், இந்த 4 சம் மட்டும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த K+1 போட ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த 2 சம்லேருந்து ஒரு சம் வந்துடுங்க, கியூப் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு 5th சாப்டர்லங்க. இது 2லேருந்து ஏதோ ஒன்று வந்துடும். அதே மாதிரி தியரம் நம்பர் 8.1 மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட் 4F கோஆர்டினேட்டர் போட்டுருங்க. 12வது சம் 8.1. 8.2ல் கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சத்தியமாக போட கற்றுக்கோங்க, அது வரப்போகுது. 10.4ல் இந்த 3 சம் 24 25 28. அப்புறம் மேட்ரிக்ஸில் இந்த 7.3ல் 2 6 4 இந்த 3 சம் ஏன் பார்க்க சொன்னால் ஃபேக்டர் தியரம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 7.13 ஸ்கியூ லைன்ஸ், ஸ்கியூ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 7.25 7.28 ரொம்ப வீக்காக இருக்கா அப்படின்னா எனக்கு இதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண தெரியாது, இருந்தாலும் இந்த 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க, ஓகேங்களா. ஆனால் இந்த 7.25 2 6 4 ஃபேக்டர் தியரம் கண்டிப்பாக இதை மட்டுமாவது படிங்க. இதுக்கு மேலே கம்மி எதுவுமே கிடையாது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 4 மார்க் நாளைக்கு வரும். நல்லா படிக்கிறவங்க கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கே சாப்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன், நீங்களுமே அந்த நோட் பண்ணி நீங்கள் காலையில் பாதி இப்போ பாதி படிச்சிங்கனாலும் போதும். ஏன்னா உங்களுக்கு மத்தியானம் தான் எக்ஸாமு. ஸோ அதனால் 1 மார்க் மட்டும் தயவு செய்து கோத்ரூ பண்ணுங்கள். 1 மார்க் வந்து புக் பேக் 18+ அடிக்கலாம். நீங்கள் ஒரு 15 அடித்தா கூட நீங்கள் இதில் 5 மார்க் 4 மார்க் கரெக்டானா கூட உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 35 மார்க் எடுக்க முடியும் 90க்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல வரும். ஸோ 4 மார்க் கரெக்டாக போட மாட்டிங்களா? ஸோ எந்த 2 மார்க் 3 மார்க் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1.1 எக்ஸசைஸ் தெரிஞ்சால் போடுங்க. 1.1ல் ரேஞ்சு டொமைன் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. 1.3ல் அதாவது ஐ திங்க் 5 6 7 அந்த சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.3ல் அது மட்டும் பாருங்கள். 4.1ல் ஃபேக்டோரியல் சம்மில் இந்த மாதிரி ஒரு சம் இருக்கும், முடிஞ்சால் அது பாருங்கள், வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏ கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது, பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளில். அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சாரஸ் மெத்தட் தெரிஞ்சால் பார்த்துக்கோங்க, மேட்ரிக்ஸை சாரஸ் ரூல், அவ்வளோதான். அப்புறம் வெக்டாரில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எடுக்க தெரியும். சும்மா டாட் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து சும்மா பாஸ் பண்ணுறதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த வீடியோவை. ஸோ இது வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, நல்லா படிக்கிறவங்களுக்குமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு. தேங்க்யூ.